ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பாம்பே ஹல்வா. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, எல்லா கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. பெரியவங்களுக்கு கூட இந்த அல்வா ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 கப், சுகர் அதாவது ஜீனி 2 கப்லேருந்து 3 கப் தேவைப்படும். நான் வந்து இன்றைக்கி ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், நீங்கள் நார்மல் ஒயிட் சுகரும் எடுத்துக்கலாம். அப்புறம் பாதாமும் முந்திரியும் 1-2 தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நெய் 3/4 கப்லேருந்து 1 கப் தேவைப்படும். ஹோம்மேட் ஃபுட் கலர், இது எப்படி செய்யுதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நார்மல் ஃபுட் கலர். லெமன் ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் முதல்ல 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவும் 2 கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவும் 1 கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோக் ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ஒரு விஸ்க் அப்படி இல்லைன்னா ஒரு நார்மல் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பால் மாதிரி நல்லா கரைஞ்சி கிடைக்கும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு அதில் வந்து 2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் மீடியம் ஃப்ளேமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் சுகருக்கு 2 கப் தண்ணி. நீங்கள் வந்து இன்னும் 1 கப் சுகர் கூட தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், நீங்கள் நார்மல் ஒயிட் சுகரும் எடுத்துக்கலாம். ப்ரௌன் சுகர் சேர்க்குறனால ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு எந்த கலரும் தேவைப்படாது. இந்த கலரே உங்களுக்கு சூப்பராக ஒரு அல்வா கலரில் கிடைக்கும். இப்போது சுகர் நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். கரைஞ்சி வந்ததும் இதில் வந்து நம்ம லெமன் ஜூஸ் வந்து ஊற்றிடலாம். நான் வந்து ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு ஊற்றுறேன். இந்த லெமன் ஜூஸ் எதுக்காக ஊற்றுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆறின பிறகு உங்களுக்கு கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக லெமன் ஜூஸ் சேர்க்குறோம். இப்போது இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை ஃபஸ்ட்டு நல்லா ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போனா தான் உங்களுக்கு கட்டி தட்டாமல் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திப்பி திப்பியாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதாவது லைட்டாக அந்த கண்ணாடி மாதிரி வர ஆரம்பிக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 8 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சேர்ந்து உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 கப் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த நெய் வந்து நல்லா அந்த ஹல்வாவோடு சேர்ந்து வரணும். சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற நட்ஸை வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பாதாமும் கேஷ்யூஸும் எடுத்திருக்கேன். நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பேனில் ஒட்டாமல் உங்களுக்கு நல்லா சேர்ந்து இந்த மாதிரி வரும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து இதில் 2 ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். அதனால் கொஞ்சம் பாட் எடுத்திருக்கேன். கொஞ்சத்தை எடுத்துகிட்டு அதில் வந்து ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஹோம்மேட் ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். இந்த ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ஹோம்மேட் ஃபுட் கலரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இதை கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கிண்டிக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்துருக்கனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு அல்வாவை சேர்த்து இந்த ஃபுட் கலர் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த ஃபுட் கலர் எல்லாம் அது அல்வாவோடு சேர்ந்து நல்லா வந்துடும். அப்போ அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன், அதாவது ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ட்ரேயில் எடுத்துகிட்டு இல்லை ஒரு நார்மல் தட்டில் கூட நீங்கள் வைக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர், அப்புறம் வந்து கலர் சேர்க்காமல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஹோம்மேட் ஃபுட் கலர். பாருங்கள், இது அப்படியே ஒரு 1 மணி நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க. 1 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஹல்வா ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பராக கிடச்சிருச்சு. இப்போ இதை அந்த மாதிரி கமத்தி போட்டுட்டு இப்போ வந்து நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணுறதுக்கு கூட எவ்வளோ சூப்பராக ஈஸியாக வருதுன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த அல்வா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. நம்ம இந்த நட்ஸ்லாம் சேர்த்துருக்கனால இடையில சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம கடிக்கும்போது சூப்பரான டேஸ்டியான பாம்பே ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. அதோட டெக்ஸ்டரே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.